Hey guys and welcome back to Travelspottamil. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தா ஒரு குட்டி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். and unboxing and review ரெண்டு வீடியோஸ் எடுத்துருக்கோம். பாத்துங்க தப்பு இல்லை. and இன்னைக்கு ரெண்டு பேர் தான் நானும் குமாரன் தான் இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போறோம். என்ன அன்பாக்சிங் பார்த்தா டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியும் என்ன அன்பாக்சிங்னு. ஸோ ஆக்ஸாரோட ஹெல்மெட் தான் வாங்கியிருந்தோம். ஸோ எங்கே வாங்கியிருந்தோம் பார்த்தா மோட்டோ சென்டரில் வாங்கியிருந்தோம். ஸோ மோட்டோ சென்டரில் எங்கே இருக்குன்னு பார்த்தா மதுரையில் இருக்குது. ஸோ தமிழ் சங்கம் ரோட் நான் அதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ வாங்குறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஷாப்பை பற்றி ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த ஷாப்பை பற்றி. ஸோ அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் இருக்கும். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தா இந்த ஹெல்மெட்டை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து பாக்ஸ் கேட்டேன். ஸோ அவங்க கடையில் வந்து பாக்ஸ் எதுவும் இல்லை, சும்மா அந்த பேக் மட்டும் போட்டு கொடுத்தாங்க. பேக்கு உள்ள ஹெல்மெட் இருக்குது, அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ பாக்ஸ் இருந்தால் கிழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்கலாம். பட் அந்த பாக்ஸ் எதுவுமே இல்லை. இதையும் கிழிச்சு ஓப்பன் பண்ணலாம், பட் பேக் நல்லா இருக்குது, கிழிக்க மனசு வர மாட்டேங்குது. ஸோ இதை கிழிக்க போகிறதில்ல. அண்ட் இப்போ குமார் ஓப்பன் பண்ணு குமார். பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கவர் வருது. இன்னொன்று சார். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஹெல்மெட்டை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நான் ஓட்டி ட்ரைவ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இதை பற்றி தெரியும், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இதை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டே நான் ஒரு ரிவ்யூ கொடுத்துருப்பேன். அது ஒரு கேவலமான ரிவ்யூ. அந்த ரிவ்யூ வந்து நான் கடைசியில் போடுறேன். உலகத்தில் எப்படியுமே எவனும் இப்படி ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்க மாட்டேன், அப்படி ஒரு ரிவ்யூ கொடுத்துருப்பேன். அதை கடைசியில் அந்த வீடியோ ஆட் பண்ணுறேன். அண்ட் இப்போ குமார்ஜி ஓப்பன் பண்ணுவார். இது கூட அங்கே ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க கவர். அது கவர் வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். அண்ட் அது ஹெல்மெட்டு. ஸோ பேக்குள்ளே ஒன்றுமே இல்லை, பச்சை கலர் ஜிங்கிச்சாங்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். சூப்பராக இருக்குதுங்க பார்க்கவே. பேக் நல்லா இருக்குது. ஸோ ஆக்ஸாரோட லோகோ ஆக்ஸார்னு போட்டு எழுதியிருக்கு. பேக் சைடில் லோகோ இருக்குது. பேக் சைடில் பார்த்தா லோகோ இருக்குது. அண்ட் சூப்பர். துணி நல்லா இருக்கு. காய் வாங்கிட்டு போகணுன்னா சேர்த்து வாங்கிட்டு போகலாம் போல். அண்ட் இதான் அந்த ஹெல்மெட். எப்படி இருக்கு ஹெல்மெட்? இதில் இன்னொரு குறிப்பு ஒன்று சொல்லிக்கிறேன். நிறையா ஒரு 700 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் ட்ரைவ் பண்ணியாச்சு. ஸோ அப்போ வந்துட்டு இதை எடுத்தாச்சு, திரும்பி உங்கள்கிட்ட காட்டணுமே, புதுசாக காட்டணுமே திருப்பி இப்போதைக்கு ஒட்டணும் உட்காந்து. அதான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் அந்த ஒரு கேவலமான அன்பாக்சிங் நீங்கள் அப்போ பார்ப்பீங்க, இப்போதைக்கு பார்க்க போகிறது இல்லை. ஸோ இந்த ஹெல்மெட் யாருக்காண்டி வாங்கியிருக்கோன்னு ஒரு சின்ன டவுட் இருக்குல்ல. எனக்கும் வாங்கலை, இவனுக்கும் வாங்கலை. ஸோ ஹெல்மெட் பார்த்தா கேபுக்காக வாங்கினது. ஸோ அவனோட சைஸ் பார்த்தீங்கன்னா எல்லு. ஸோ அவன் சைஸ்க்கு வாங்கினது. எனக்கு வந்து எஸ்ஓ எம்ஓ ஒரு என் சைஸுக்கு. அண்ட் 3 பேருமே இதே ஹெல்மெட் இதே கலரில் தான் வாங்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டோட ஓவரால் லுக்கு பார்த்துட்டு வந்துருக்கேன். இந்த குட்டி பேக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்ஸாரோட ஸ்டிக்கர் வரும். ஸோ அதான் வண்டி அடியில் இருக்குல்ல. இப்போ என்எஸ் பார்த்தீங்கன்னா அந்த அடியில் இப்படி ஒட்டி விட்டா பின்னாடி இருந்து பார்க்குறவங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை சைடில் எங்கேயும் ஒட்டணும்னு தோணுச்சுன்னா ஒட்டுங்க, நான் ஒட்ட போகிறது இல்லை. ஹெல்மெட் கடை வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பிளட் குரூப்ஸ். அதாவது இது வந்துட்டு ஒன்று சொல்லிக்கிறேன். இதில் வந்துட்டு எல்லா பிளட் குரூப்புமே இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு ஆள் யூஸ் பண்ணுறதுனா மட்டும் உங்களோட பிளட் குரூப் இதில் ஒட்டி வச்சிங்கன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு கைண்ட் அட்வைஸ் என்னென்னா, இந்த ஹெல்மெட் வாங்கினீங்க நீங்கள் மட்டும் 2 மாதம் யூஸ் பண்ணுங்கள், வேறு யாருக்குமே கொடுக்காதீங்க. அப்படின்னா தான் அதோட பேடிங் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக செட் ஆகும். ஸோ மாற்றி இவன் ஒரு நாள் நான் ஒரு நாள் அவன் ஒரு நாள் அப்படி போட்டிங்கன்னா அந்த ஹெல்மெட் வேஸ்ட்டு. ஸோ ஒரு ஆள் வாங்கினா அந்த ஒரு ஆள் தான் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிளட் குரூப் மட்டும் கொடுக்காம இருந்திருப்பாங்க. அது என்ன பிளட் குரூப்னு நீங்களே கண்டுபிடிச்சிங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதா இதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தா, இது ஒரு ரிஃப்ளெக்டர் 1 2 3 4 ரிஃப்ளெக்டர் இருக்குது. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா திரும்ப இதை பிச்சு ஹெல்மெட்டோட இந்த பின்பக்கம் ஓட்டினீங்கன்னா நைட்டு விசிபிலிட்டிக்காண்டி நல்லாயிருக்கும். சரி முன்னாடி ஒரு ஜீவன் போகுது அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் 4 கொடுத்துருக்காங்க. வண்டியிலேயே ஒட்டிக்கலாம், ஹெல்மெட்லேயே ஒட்டிக்கலாம், வேறு யாருக்குலாம் கொடுக்கறதாலும் கொடுத்துங்க. அடுத்து இந்த ஹெல்மெட்டில் பார்த்தா முன்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்கல்ல. ஸோ இது என்னென்ன ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ரிமூவபிள் அண்ட் வாஷபிள். இது வந்தால் ஃபுல்லாக எல்லாமே எல்லா பேடிங் உள்ளே இருக்க பேடிங் இருக்குல்ல. ஆமாம். ஸோ உள்ளே இருக்க பேடிங்கு இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி க்ளீனாக போட்டுக்கலாம். ஏரோடைனமிக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த R15 இந்த ஸ்ட்ரீட் பைக் அந்த மாதிரி இதில் ஓட்டும்போது சூப்பராக இருக்கும். அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஆன்டி ஸ்க்ராட்ச்னால் ஒன்றும் இல்லை, இந்த இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை நான் பிக்சரவா வாசிக்கிற கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆன்டி ஸ்க்ராட்ச்னா ஒன்றும் இல்லை. ஸோ இந்த முன்னாடி கிளாஸ் இருக்குல்ல,
ஸோ கிளாஸில் வந்து நீங்கள் சின்ன சின்ன தூசி வந்து போட்டு பார்த்துருங்க, சின்ன தூசி, சின்ன அந்த வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் சின்ன கல் வந்து அடிக்கல. ஸோ அந்த டைமில் அது ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இதில் ப்ளூடூத் இல்லை, இதில் ப்ளூடூத் வாங்கி வைக்கிறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஹெல்மெட்டில் ப்ளூடூத் கிடையாது. அது முக்கியமான யூஸ் என்ன பார்த்தீங்கன்னா டீரிங் லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட பழைய ஸ்டட்ஸோடது. இதில் நார்மல் லாக் எப்படி இருக்கும் பாருங்களேன். ஸோ ஒரு இது இருக்கும், சின்ன கிளிப்பை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இது வந்து நார்மல் ஈஸி, ஆனால் கொஞ்சம் சேஃப்டி கம்மின்னு சொல்லுவாங்க. எனக்கு சேஃப்டியாக தான் இருந்துச்சு. ஸோ இதை விட அட்வான்ஸ்டான சேஃப்டி, ஸோ ரேஸ் ட்ராக் அதில் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி மாட்டினா, அந்த டீரிங் லாக் வந்து எப்படி மாட்டினா நான் வேணாங்கள் சொல்கிறேன். அண்ட் இதில் பார்த்தா இதுதான் டீரிங் லாக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேஃப்டியாக இருக்கும். அப்புறம் இதில் சைஸ் வந்துட்டு மொத்தம் 5 சைஸ் இருக்குது. ஸ்மால், எஸ், எம், எல், எக்ஸ்எல், XXL. ஸோ 5 சைஸில் வந்து கிடைக்கும். உங்களுக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்கோ அந்த சைஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹெல்மெட்டை வந்து எப்படி மாட்டுறது, கரெக்டாக இந்த ஹெல்மெட் எப்படி மாட்டுறதுன்னு சொல்லி காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி தலையில் தைச்சு இந்த மாதிரி துணியோ இல்லை ஹேர் கேப்போ இல்லை ஃபுல்லு இருக்கும், அதெல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா அது சூப்பராக இருக்கும். எப்பவுமே ஹெல்மெட்டை மாட்டும்போது ஃபஸ்ட் டைம் ஹெல்மெட்டை மாட்டும் இந்த ஸ்ட்ராப் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ராப்பை கொஞ்சம் இழுத்து பிடிச்சிங்க. இழுத்து பிடிச்சிட்டு அப்படியே பின்பக்கம் இருந்து, ஸோ பின்பக்கம் இருந்து வச்சுன்னு வச்சுக்கா அப்படியே அழகாக வெண்ணெய் மாதிரி உள்ளே போகும். போயிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸு இப்படி இருக்கா, கை இப்படி பின்னாடி இப்படி கை வச்சுங்க. இப்படி கை வச்சு பின்னாடி பாக்கில் வச்சு ஹெல்மெட்டை முன்னாடி அழுத்தணும். இப்படியா? அப்படி முன்னாடி கரெக்டாக இங்கே வச்சு அழுத்தணும். இங்கே வச்சு அழுத்தணும்னா உங்கள் காது மடங்கிடுச்சுன்னா அது ஸ்ட்ரைட் ஆயிரும். ஸோ கரெக்டாக உங்கள் ஸ்கல்லுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹெல்மெட் வந்து அடாப்ட் ஆயிரும். அதே மாதிரி இந்த தாவங்கொட்டை இருக்குல்ல, தாவங்கொட்டை வந்து இந்த ஸ்கல்லுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி இந்த கிளாஸில் இப்படி கை வச்சு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இங்கே ஒரு பிடிமானத்துக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிடிமானத்தை யூஸ் பண்ணி இப்படி லாக் பண்ணிக்கங்க. பிடிமானத்தை இது பண்ணி டைட் பண்ணிக்க. புதுசுனால கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அடுத்து போக போக நார்மலாகிடும். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா டியூவல் வைசர் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மல் கிளியர் வைசரு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சன் வைசர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பிளாக் ஆகிடுச்சா? ஸோ இதுக்கான சுவிட்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் திரும்ப. ஸோ இங்கே ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்கும். ஸோ இது பின்னாடி லிவர் மாதிரி பின்ன இழுத்திங்கன்னா அது முன்னே போகும், இது முன்னே தள்ளினீங்கன்னா அது பின்னே வந்துடும். ஸோ இவ்வளோ தான் நார்மல் ஒரு மெக்கானிசம் தான். அதே மாதிரி நைட்டில் நீங்கள் அடிக்கடி ட்ரைவ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் கிளியர் வைசரே போடுங்க. இல்லை நார்மல் நான் சும்மா சிட்டிக்காண்டி ஃபன்னாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காண்டி இது பண்ணுறீங்கன்னா இந்த டிண்டர் வைசர் இருக்கும்ல, இந்த எல்லோ க்ரீன் இந்த மாதிரி வாங்கி போட்டுங்க. சூப்பராக இருக்கும் இதை விட உண்மையிலே. அண்ட் இப்போ இந்த டீரிங் லாக்கை வந்து எப்படி கரெக்டாக மாட்டணும்னு அவங்க சொல்லி தரேன் பாருங்க. 2 பக்கம் கிளிப்பு மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 கிளிப்பை ஒன்றா ஜாயின் பண்ணிங்க. ஸோ இந்த இது அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணிங்க. ஃபுல்லாக ஒரு இதுக்குள்ளே 2ஐயும் மடக்கி ஒரே டைமில் உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. தூக்குனா தான் தெரியும். ஸோ ஒரே டைமில் 2ஆக மடக்கி இன்சர்ட் பண்ணிட்டு ஸோ எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வச்சுங்க. இப்போ இந்த லாஸ்ட்டில் இருக்கிறத தள்ளி விட்டு தலையை தூக்கி காட்டு. ஸோ தள்ளி விட்டு இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிட்டு இப்படி இழுத்துட்டிங்கன்னா ஸோ இப்போ வரவே வராது. இதுக்கு அடுத்து இந்த பட்டன் மாதிரி இருக்குல்ல, ஸோ இங்கே ஒரு பட்டன் ஹோல் இருக்கும், அதில் வச்சு இப்படி டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த டீரிங் லாக் மாட்டுறது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹெல்மெட் கடைக்கு போய் வாங்க போகிறீங்கன்னா ஸோ போட்டு பார்த்து வாங்க. சும்மா டிசைன் பார்த்துட்டு அது நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்காதீங்க. ஸோ போட்டு பார்த்துட்டு அந்த பேடிங் அந்த கம்ஃபர்ட்லாம் கரெக்டாக எப்படின்னா இவன் சைஸ் இல்லை, அவனுக்கு கேப்புக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எப்படின்னா அவனுக்கு இங்கே ஒரு ஃபிங்கர் விட்டால் இவனுக்கே ஒரு ஃபிங்கர் டைட்டாக இருப்பாங்க, ஒரு ஃபிங்கர் விட்டால் மேலே போகக்கூடாது. அதே மாதிரி சைடு பேடிங்கும் அதே மாதிரி தான். ஸோ கரெக்டாக ஒரு அங்கே டைட்டாக இருக்கணும், அது ரொம்ப டைட்டாக இருக்கணும். ஸோ போக போக தான் லூஸ் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் கிட்ட யூஸ் பண்ணால் தான் அந்த பேடிங் வந்து உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி வரும். இல்லைன்னா அது உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹெல்மெட் வாங்கும்போது நல்லா போட்டு பார்த்துட்டு ஷேக் பண்ணி பாருங்கள். ஸோ ஹெல்மெட் வந்து தனியாக ஆடக்கூடாது, மண்டே கூட போச்சுன்னா ஓகே. இப்போ எப்படின்னா இந்த ஹெல்மெட் பாருங்களேன், இது வந்து சாதா ஒரு ஹெல்மெட்டு. ஸோ இது வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? யூஸ் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி இந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா நோஸ் பேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கும் நோஸ் பேடு. அடுத்து சின் பேடு கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டு அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட எங்கள் தேனியிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் ஓட்டிகிட்டு வந்தோம். அடுத்து தூத்துக்குடிலேருந்து தென்காசி போனோம். தென்காசிலேருந்து திருப்பி அப்படி மாற்றி கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டணும். ஸோ ஏரோடைனமிக்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. ஏதோ திடீர்னு ஒரு சவுதி அரேபியாவுக்குள்ளே போய்கிட்டு வந்த மாதிரி ஒரு குலுக்கம். ஸோ அதே மாதிரி இந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா ஹீட் இஷ்யூ இருக்கா அந்த கேட்பீங்க. ஹீட் இஷ்யூ வந்து நார்மலாக இந்த டிராஃபிக்கில் கொஞ்சம் நேரம் நின்னா மட்டும் ஹீட் இருக்குது, மற்றபடி விண்ட் ஃப்ளோ நல்லா இருக்குது. ஸோ விண்டு எங்கெங்கே விண்ட் ஃப்ளோ எங்கெங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தா இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க சின்னில், அடுத்து இங்கே மேலே சைடில். ஸோ இதெல்லாம் ஏர் இன்டேக் ஆயிரும். ஸோ ஏர் எங்கன்னா ஸ்பாய்லர் இந்த பின்பக்கம் வழியாக வெளியே போயிடும். ஸோ ஓரளவுக்கு வண்டி ஓட்டமாக நல்லா திறந்து விட்டால் ஓரளவுக்கு கூலிங்காக தான் இருக்குது. மண்டை வேர்க்கவே இல்லை. ஸோ முன்னாடி நார்மல் இந்த ஹெல்மெட்லாம் போடும்போது முடி வேர்க்கும். ஸோ இந்த ஹெல்மெட் அந்த அளவுக்கு முடியெல்லாம் ஒன்று வேர்க்கல, நீட்டாக தான் இருக்குது இந்த ஹெல்மெட்டு. அடுத்து இந்த ஹெல்மெட்டில் என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா
ஸோ இதில் வந்து டாட் அப்புறம் ஈசி சர்டிஃபிகேட் 2 சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாகவே வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ முன்னாடிலாம் என்ன சொல்லுவோம்னா ஒரு ஹெல்மெட் பைக் ரைடிங் போகும்போது ஒரு ஹெல்மெட் போட்டு போங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ வந்து ஒரு குவாலிட்டியான ஹெல்மெட் போட்டு போங்க. ஸோ ரீசெண்டாக ஏதோ கிராஷ் நடந்துச்சு போல், நிறைய ஸ்டோரிஸ் அதெல்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் போகும்போது கொஞ்சம் சேஃபாக ரைட் பண்ணிட்டு போங்க. இந்த ஹெல்மெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ருபீஸு. ஆனால் கீழே விழுந்து மண்டை உடஞ்சி அப்போ ஒரு 2 லட்சம் செலவு பண்ண ரெடியாக இருப்போம். ஆனால் ஆரம்பத்தில் ஒரு 5000 வாங்கி மாட்ட மாட்டோம். ஸோ அதனால் தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். ஹெல்மெட் இல்லாமல் எங்கேயும் ட்ரைவ் பண்ணாதீங்க. 5000 செலவு பண்ணணுமா அப்படின்னு நினச்சி உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டு, எதுக்கு தேவையில்லாமல் பைக் எடுத்துகிட்டு நடந்தே போயிட்டீங்கன்னா அதையும் மிச்சப்படுத்தலாம். இந்த வைசரில் பார்த்தீங்கன்னா ஆன்டிஃபாக் வைசர் இருக்குது. ஸோ ஆன்டிஃபாக்னா இது உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பேப்பர் கோட்டிங் மாதிரி தெரியுதா, உள்ளே ஏதோ பாலித்தீன் ரேப் பண்ண மாதிரி உள்ள. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆன்டிஃபாக் கோட்டிங். ஸோ இந்த ரெயின் டைமில் அடுத்து இந்த கொடைக்கானல், ஊட்டி, லடாக் அந்த டைமில் ட்ரைவ் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஃபாக் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்லை. நிறைய பேர்ட்டு கேட்டதில் ஆகலன்னு தான் சொன்னாங்க. ஸோ நம்ம அடுத்து அந்த டெஸ்டிங் வச்சு பார்த்துடலாம். அடுத்து பேடிங்கோட கம்ஃபர்ட் எப்படின்னு கேட்டால் பேடிங்கோட கம்ஃபர்ட் நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏதோ கப்புன்னு அடைச்ச மாதிரி நல்லா இருந்துச்சு. அது ஏதோ எந்த விண்ட் பிளாஸ் ஏதோ அதே மாதிரி இந்த ஹெல்மெட் எடுக்கும்போதே ஒரு ப்ரீமியமாக இருக்கும். அதான் ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதுக்கு. ஸோ எடுக்கும்போது ப்ரீமியமாக இருக்கும், போடும்போது ப்ரீமியமாக இருக்கும். ஸோ இந்த வெயிட் அந்தளவுக்கு வெயிட் இல்லை. இது வெயிட் எவ்வளோன்னா இதோ இந்த ஹெல்மெட்டோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தா 1.5 kg கரெக்டாக. ஸோ ஒரு எல் சைஸோட வெயிட் இது. அண்ட் இன்னும் குறைய நினைக்கிறேன், எம் அந்த மாதிரி சின்னது போனீங்கன்னா. நீங்கள் மோட்டோவிளாக் செட்டப் எதுவும் பண்ணுறீங்கன்னா இந்த சின்னில் இருக்க ஏர் விண்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது, இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அடுத்த நைட் டைமில் இந்த இடத்துல 2 ரிஃப்ளெக்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் இங்கேயும் நல்லாயிருக்கும் ஹெல்மெட் போக. எக்ஸ்ட்ரா அதுலேயே ரிஃப்ளெக்டர் வேறு கொடுத்துருந்தாங்க. அடுத்து இதோட டிசைனை பற்றி சொன்னோம்னா இது வந்து ஒரு வெனாமஸ். அந்த வெனாமஸோட டிசைன் ஃபுல்லாகவே பாம்பு பல்லு இங்கே நீட்டிகிட்டு இருக்க மாதிரி, அது நாக்கு, அடுத்து இங்கே கண். அடுத்து இந்த ஹெல்மெட் வந்து நிறைய ஃபோட்டோவில் பார்த்தா வாங்குவோம். ஃபோட்டோலையும் நேரில் பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் கேமராவில் பார்க்குறது இந்த கலருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது கொஞ்சம் பச்சையாக இருக்கும் பார்க்க. அங்கங்கே சந்தனத்தை அப்படியே தெளிச்சு விட்ட மாதிரி அங்கங்கே தெளிச்சு விட்டுருப்பாங்க. மங்களகரமாக அங்கங்கே சந்தனம் தெளிச்சிருக்கு இந்த இடத்துல. நாங்கள் தெளிக்கல, அது பார்க்கும்போது அது மாதிரி சின்ன கிராக் விட்ட மாதிரி டிசைன், அதிலே கிராக் விட்ட மாதிரி டிசைன் இருக்கும். அந்த ஹெல்மெட்டை வந்து சரி 5000 கொடுத்து வாங்கிட்டோம், இன்னும் என்ன போனாலும் உடையாது அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சேஃப்டியாக பார்த்துக்கணும். ஸோ வெளியே எங்கேயும் வைக்கும்போது ஸ்க்ராட்ச் ஆகாமல் பார்த்துங்க. ஸோ வெளியே எங்கேயும் போட்டோன்னா இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்க பேக் யூஸ் பண்ணுங்கள். இல்லை இதுக்குன்னே தனியாக ஒரு பேக் இருக்குது. ஸோ அந்த பேக்கில் போட்டு ஹெல்மெட்டை கேரி பண்ணுங்கள். சும்மா இப்படி கையில் தவடாவாக மாட்டி விட்டு உள்ளே காய்கறி அதெல்லாம் வச்சு சீடு போகக்கூடாது. ஸோ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் ஹெல்மெட்டை. ஃபுல்லாக வாஷபிள் தான். ஸோ பிடிச்சி இப்படி டக்குன்னு இழுத்திங்கன்னா வந்துடும். ஃபுல்லாகவே பட்டன் டைப் தான். பட்டன் டப் மாட்டுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிங்க. அடுத்து இதே மாதிரி ரெய்னி டைமில் யூஸ் பண்ணீங்க, இல்லை ஸ்வெட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸோ மோட்டார் சென்டர்லேருந்து நமக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஒரு ஸ்ப்ரே மாதிரி. அது என்ன ஸ்ப்ரே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஸ்ப்ரே தான் கொடுத்துருந்தாங்க. இது வந்து என்னது வெஸ்டா ஷைனா. ஸோ இது வந்து என்ன சொன்னாங்கன்னா ரெய்னி டைமில் மழை பெய்ந்து வந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி இதை எடுத்து லைட்டாக 2 கோட்டிங் அது மாதிரி 2 கோட்டிங் மட்டும் அடிச்சுங்க. இந்த கோட்டிங் அடிச்சுட்டு உடனே போட்டுறாதீங்க. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்கிற பெரிய தப்பு அதாக தான் இருக்கும். வாழ்க்கையே வெறுத்துருவீங்க, அந்த ரைடையும் வெறுத்துருவீங்க. நான் ஒரு நாள் அந்த தப்பு பண்ணேன், ஒரு ஆசைக்கு அடிச்சுட்டு. ஸோ நைட்டே அடித்து பகலில் நைட்டே விட்டுருங்க. ஒரு 2 to 3 hours ஆச்சு அதை விட்டுருங்க. உடனே எடுத்து போட்டிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு ஆயிரும். அப்படிங்கிற மாதிரி இப்போயே ஒரு மாதிரி தான் இருக்குது, கருமம் ஏன்டா அடிச்சுன்னு. ஸோ அதனால் இதை அடிச்சுட்டு தனியாக எங்கேயோ தூக்கி வச்சுருங்க. இந்த ஹெல்மெட்டை ஃபைனல் லாங் டிரைவ் வாங்கலாமா வேண்டாமா கேட்டீங்க, கண்டிப்பாக வாங்கலாம். என்னோட ரேட்டிங் படி 10க்கு 10 கொடுத்துருவேன். எந்த குறை எதுவுமே இல்லை. அதோட இந்த எக்ஸ் போட்டுருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு தனி அம்சமாக இருக்குது பார்க்கும்போது. ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ் கீழே சொல்ல மாட்டேங்கன்னா கீழே மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பார்க்குற மித்தவங்களுக்காக கொஞ்சம் யூஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் யாராவது ஆக்ஸார் யூஸராக இருந்தால் இதோட ட்ராபேக்ஸு, இதோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று தோணியிருக்கும்ல, அந்த மாதிரி இதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தாராளமாக சொன்னேன். ஏன்னா நாங்கள் வெறும் 700 கிலோமீட்டர் ஓட்டிட்டு தான் இந்த ரிவ்யூ சொன்னேன். நீங்கள் வந்து வருஷக்கணக்காக வச்சுருக்கலாம். ஸோ உங்களோட கமெண்ட் வந்து கீழே இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மித்தம் வாங்குறவங்களுக்கு. இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான vlogல சந்திப்போம். Until then signing off from Amar and Kumar and Axor Monday. நன்றிகள் பல. Thank you bro. You too bro. மற்றபடி தெரியுமா ப்ரோ, பாக்ஸ்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, புரியான்னு சொல்லுவேன். இப்போ நம்ம வந்து புது ஹெல்மெட் வாங்கியிருக்கோம். என்ன ஹெல்மெட்? ஆக்ஸார் வேணும். ஸோ இந்த ஹெல்மெட்டை வந்து இப்போ அவசர அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு ரைடு கிளம்பிட்டோம். ஸோ இதுக்கு மேலே காத்திருக்க முடியாது. ஒரு துணி தான் கொடுத்துருக்காங்க, டப்பா கொடுக்கல. This is the helmet. How it looks. ஸோ கிராஃபிக்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதை பற்றி கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து நான் தூத்துக்குடி போனாலும் கொடுத்துருவேன். அதுக்கு முன்னாடி ஓட்டியும் பார்த்துருவேன். இப்போ இந்த ஸ்டிக்கரை கிரிக்க போகிறேன். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ, அந்த உலகத்துக்கு தான் இந்த வீடியோ.